வெற்றி துளசி சீரியலை இப்போ சூப்பராக விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. மகேஷை பற்றின எல்லா உண்மையும் வந்து சிவராமனுக்கு தெரிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் முருகனோட அம்மாவை வந்து மகேஷ் வந்து ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறதையும் அவங்க பார்த்துருந்தாங்க. முருகனோட அம்மாவை மகேஷாக மறைச்சி வச்சிருக்கிறாரு. எதுக்காக அந்த மாதிரி மறைச்சி வச்சிருக்காருன்னு தெரியுன்னு சொல்லிட்டு சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து இதை கண்டுபிடிச்சிருந்தாங்க. எல்லா உண்மையும் சிவராமனுக்கு தெரிஞ்சிருச்சுது. இதுக்கு மேலேயே அவர் விட்டு வச்சோம்னா அப்புறமா ஏன் கதையை முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் முடிவெடுக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி, துளசி, வெற்றி இவங்க மூணு சிவராமனை எப்படி காப்பாற்ற போகிறாங்க மகேஷ் கிட்ட இருந்து, மகேஷோட நிலைமை அடுத்தது என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி அந்த ரூமை திறந்துருந்தாங்க. திறந்து பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ வந்து முருகனோட அம்மா அவங்க பார்த்ததுமே அஞ்சலி சொல்கிறாங்க, எத்தனை வருஷமா நீங்கள் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, எத்தனை வருஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியல, 2007 இந்த ரூமில் தான் என்னை அடைச்சி வச்சிருக்கிறான், இப்போ எத்தனை வருஷமாக ஆகுது அப்படின்னு சொல்லவும் அப்போ 2025 அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. வாங்கம்மா, இதுக்கு மேலே இந்த ரூமில் நீங்கள் இருக்க வேண்டாம், வாங்க நான் உங்களை காப்பாற்றி அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ முருகனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா என்னால் உன் உயிருக்கு ஆபத்தாயிரும், அது மட்டும் இல்லாமல் என்னையும் அவன் விடமாட்டான், என் பையனுடைய உயிர் அவன் கையில் தான் இருக்குது, இது எல்லாத்துக்கும் முடிவு வரணும்னா நான் இங்கே இருக்க தான் செய்யணும், நான் அங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னா அந்த மகேஷ் வந்து இவ்வளோத்தையும் வந்து விட்டு வைக்க மாட்டாமா, அதனால நீங்கள் இருந்து கிளம்பி போயிரு அப்படிங்கவோ. அடுத்து அங்கே பார்த்தோம்னா சிவராமன் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து கண்முழிச்சு அவங்க எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இதனால சிவராமன் வந்து அஞ்சலி காப்பாற்றுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க அங்கேருந்து வராங்க. இங்கே பார்த்தோம்னா அஞ்சலி வந்து அந்த வீட்டை விட்டே தப்பிச்சு அங்கே ஓடி வரவும் மகேஷ் வந்து இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அஞ்சலிக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுது, இவ சும்மா இருக்க மாட்டா அப்படின்னு. அப்போ வந்து மகேஷ் வந்து அஞ்சலியை துரத்திக்கிட்டு போகிறாங்க. அடுத்ததான் வந்து சிவராமன் வந்து அஞ்சலியோட வீட்டுக்கு வரவும் வந்ததுமே அந்த ரூமில் வந்து ஏதோ சத்தம் கேட்குறத பார்த்துட்டு அப்போ அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. பார்த்ததுமே அவங்க வந்து முருகனோட அம்மாவை பார்த்துருந்தாங்க. நீங்கள் தானே அர்ஜுனோட அம்மா, அதாவது முருகனோட இன்னொரு பேர் தான் அர்ஜுனன், அதனால அர்ஜுனோட அம்மா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் தானே சிவராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்குறாங்க. ஆமாம்மா, எதுக்குப்பா நீங்கள் இந்த ரூமில் இருந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை யார் இத்தனை அதாவது இந்த ரூமில் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது மகேஷ் தான் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வந்து சிவராமன் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்ம அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான், மகேஷ் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருது. சரி வாங்கம்மா நம்ம அங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கும்போது, இல்லை சிவராமன் நான் அங்கேருந்து வரமாட்டேன், நான் அங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னா அவன் என் பையனை விடமாட்டான், அதனால நீங்க இருந்து கிளம்பிடு, இல்லைன்னா வந்து அவன் ஒன்னே ஏதாவது பண்ணிடும் அப்படிங்கவோ சிவராமன் வந்து எவ்வளவோ அந்த அம்மாவை கூப்பிடுறாங்க. நான் அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடவும் சிவராமன் அங்கேருந்து போகிறாங்க. எப்படியாவது அஞ்சலியை காப்பாற்றணுமா, அஞ்சலி என்ன பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அஞ்சலியும் வந்து சிவராமனுக்கு ஃபோன் பண்ணவும் 2 பேரும் ஒரே டைமில் ஃபோன் பண்ணனால 2 பேரும் ஃபோனும் எங்கேஜாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அஞ்சலி வந்து மகேஷை பார்த்துருந்தாங்க. மகேஷை பார்த்ததுமே அவங்க தப்பிச்சு ஓடுறாங்க. அவன் கையில் மட்டும் சிக்கிட்டோம் அவ்வளோதான், நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும் அஞ்சலி வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது மகேஷன் வந்துருந்தாங்க. வந்ததுமே அஞ்சலி வந்து திட்டுறாங்க, ஒழுங்கு மாதிரியே இங்கிருந்து போயிருடா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அஞ்சலி நான் சொல்கிறத கேளு, அவங்க வேறு யாரும் கிடையாது, என்னுடைய அம்மா தான் அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு மனநலம் சரியில்லை, அதனால தான் அந்த ரூமில் நான் அவங்கள அடைச்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லவும், இது என்ன நம்ப சொல்கிறியா, என்ன நான் நம்ப மாட்டேன், ஒழுங்கு மாதிரியே இங்கிருந்து போயிரு அப்படிங்கும்போது மகேஷ் வந்து அஞ்சலி எவ்வளோ கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ அஞ்சலி வந்து மகேஷ்ட்டு வந்து திரும்பவும் தப்பிச்சிருந்தாங்க. அடுத்து இங்க பார்த்தோம்னா வந்து மகேஷ் வந்து நேரா அங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே முருகனோட அம்மாவை பார்க்குறாங்க. அந்த ரூமில் அவங்க அம்மா இல்லைன்னு சொன்னதுமே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது அவங்கள காணல் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைஞ்சிட்டு அவங்க வெளியே ஓடி வரவும் உடனே வந்து மகேஷ் பார்த்தோம்னா அவங்க சில ஆட்களை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அஞ்சலி எப்படியாவது வந்து இங்கே அழைச்சிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆட்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த அம்மாவை நாங்கள் தான் வேறு இடத்துல அடைச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலையாக நல்லது செஞ்சீங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் இல்லாத நேரத்தில் இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் ஒருத்தர் வந்தார், அவருடைய ஃபோட்டோவை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டவும் சிவராமனை தான் காட்டுறாங்க. ஐயோ சிவராமன் மாமா அங்கே வந்திருக்காருன்னா அப்போ ஒருவேளை முருகனோட அம்மாவை பார்த்துருப்பாங்களோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு உடனே முருகனோட அம்மாவை போய் கேட்குறாங்க, நீ சிவராமனை பார்த்தியா, அவர்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்னு கேட்கும்போது, இல்லை நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு நீ மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உன் பையனை நான் உயிரோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே அந்த அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமாம் சிவராமன் கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஆக மொத்தத்தில் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் சிவராமனுக்கு தெரிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சரி நம்ம ஃபோன்
ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து சிவராமனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சிவராமனும் வந்து ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. உடனே வந்து என்னம்மா வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சிவராமனும் வந்து ஆமாம் மாப்பிள்ள நான் வந்தேன், நீங்கள் ஒருத்தர் இல்லாதனால நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்து சந்தேகப்படுறாங்க, என்னது அவர் வந்து நம்மக்கிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருக்கிறாரு, எதையும் பார்த்த மாதிரிக்கே நம்மகிட்ட வந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும் இப்போ சிவராமன் வந்து சொல்கிறாங்க, சரி மாப்பிள்ள நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படிங்கும்போது என்னம்மாம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க, நாங்கள் 2 பேரும் வெளியே போயிட்டோம், அதனால தான் வந்து உங்களை பார்க்க முடியல, இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வாங்க மாமா அப்படிங்கவும் என்ன மாப்பிள்ள அஞ்சலி பக்கத்தில் தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா அஞ்சலி கொஞ்சம் வேலையாக இருக்கிறா அப்படிங்கிறாங்க. எங்க அவகிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னு சிவராமன் சொல்லவும் இது கிட்டதுமே வந்து மகேஷ் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவர் நம்ம மேலே சந்தேகப்பட்டு தான் இப்படிலாம் கேட்டுட்டு இருக்கிறாரோ, அதாவது அஞ்சலி நம்மக்கிட்ட இருக்காளா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து அஞ்சலி கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்கிறார் அப்படின்ட்டு மகேஷ் பார்த்தோம்னா அவங்க வந்து பதற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சிவராமன் கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள நான் வந்து அஞ்சலி கிட்ட ஃபோனை கொடுக்க சொன்னேன், நீங்கள் ஃபோனை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கவோ இல்லை மாமா அவள் கொஞ்சம் வேலையாக இருக்கிறா, நீங்கள் நேராக வீட்டுக்கு வந்துடுங்க, வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அஞ்சலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே சிவராமனும் சரிதான் மாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ சிவராமனுக்கு சந்தேகம் வந்துடுது, அஞ்சலி அங்கே வீட்டில் இருந்த மாதிரிக்கு தெரியல, என்ன நடக்குன்னு தெரியலையே, சரி நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை பண்ணுறாங்க. ஆனால் வந்து அஞ்சலி ஃபோனை எடுக்க முடியாத ஒரு நிலைமையில இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சிவராமனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கே பார்த்தோம்னா மகேஷ் வந்து அவங்க சில ஆட்கள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, டேய் சிவராமனுக்கு வந்து என் மேலே சந்தேகம் வந்துருச்சுது, அவனை விட்டு வச்சாக்கி அப்புறமா என் கதையை முடிச்சிருவாரு, அதனால அந்த ஆளை நீ உடனடியாக வந்து நம்ம கஸ்டடிக்கு நீ கொண்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லவும் உடனே அவனும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமன் வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அப்போ துளசியும் வெற்றியும் வந்து பைக்கில் போயிட்டு இருக்கவும் அஞ்சலி வந்து துளசியும் வெற்றியும் பார்த்துருந்தாங்க. துளசியும் வெற்றியும் அங்கே தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கவும் அப்போ பார்க்கும்போது மகேஷோட அவங்க ஆட்கள்லாம் வந்துருந்தாங்க. வந்ததுமே அஞ்சலியை வந்து தடுத்து நிறுத்துற மாதிரிக்கு தெரியுது. அப்போ வந்து அஞ்சலி வந்து என்னை விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே துளசி வந்து வெற்றி கிட்ட சொல்கிறாங்க, வெற்றி கொஞ்சம் பைக்கை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. என்னாச்சு துளசி அப்படிங்கும்போது என்னை வந்து யாரோ அக்கான்னு கூப்பிட்ட மாதிரிக்கு இருந்தது, அஞ்சலியோட குரல் மாதிரிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அஞ்சலியோட வாயை வந்து அவங்க மூடிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒழிச்சு நின்றுட்டு இருக்கவும் அப்போ வந்து அஞ்சலி எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ துளசி வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே வெட்டி சொல்கிறாங்க, இல்லை துளசி உனக்கு வந்து அஞ்சலியோட ஞாபகமாகவே இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிற, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வேணா வந்து அஞ்சலியை பார்க்கறதுக்காக அவள் வீட்டுக்கு ஒன்றா போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே துளசியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்பா ஏற்கனவே அங்கே தானே போயிருக்கிறாரு, அப்போ நம்மளும் போய் பார்த்துட்டு வரலாம், நம்ம வந்து அம்மாவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அஞ்சலி பார்க்க போகலாம் அப்படின்னு துளசியும் வெட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிவராமனை தான் காட்டுறாங்க. சிவராமனை எப்படியாவது பிடிச்சி நம்ம கஸ்டடியில் கொண்டுட்டு வந்துடணும் அப்படின்னு மகேஷ் வந்து அவங்க ஆட்களை வந்து அவங்க தேட விட்டுருக்கவும் சிவராமனை பிடிக்கிறதுக்காக அவங்க கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வந்து சிவராமன் வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அஞ்சலியோட ஃபோன் வந்து கீழே விழுந்துருச்சான்னு தெரியல, அவங்க ஃபோன் அட்டன் பண்ணாத மாதிரிக்கே தெரியுது. இதனால சிவராமனுக்கு ரொம்பவே பதட்டமாயிருந்தாங்க. ஐயோ என் பொண்ணுக்கு ஏதோ ஆபத்தாகி போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியலையே, சரி நம்ம பேசாமல் நம்ம வெற்றி மாப்பிள்ளைட்டையும் துளசிக்கு நம்ம ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து வெற்றிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ வெற்றியும் வந்து மாமா தான் ஃபோன் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இப்போ தானே அஞ்சலி வீட்டுக்கு போனார், அப்போ ஒருவேளை வந்து அஞ்சலி கிட்ட பேசுறதுக்காக வந்து சொல்லியிருப்பாங்களோ, அப்படின்னா எனக்கு தான் நான் ஃபோன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு துளசி சொல்லவும் அப்போ வந்து வெற்றி சொல்கிறாங்க, சரி என்ன விஷயம்னு தெரியல, நம்ம வந்து ஃபோன் அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போ ஃபுல்லாக ரிங் ஆகி கட் ஆகிடுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். சிவராமனை வெற்றியும் துளசி எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பாற்ற போகிறாங்க.